டேய் நீ இந்த பிபிஎல் ஃபைனல் பாத்தியாடா? பார்த்தேன் நிதிஷ். சரியான மேட்ச். அது வந்து நான் ஓவன்ஸை பத்தி நான் சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல்ல 14 வருஷமா வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காப்ல. என்ன பண்றாங்க அப்படின்னு, என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த சீசன் மட்டும் தான் அவர் பார்க்கல. ஏன்னா அவர் ஹரிகேன்ஸ் டீமோட ஒரு பிளேயராக வந்துட்டார். என்னடா பண்றீங்க, இந்த வரண்டா நான் களத்தில் இறங்குறேன், 14 வருஷமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த வரண்டா டே அப்படின்ட்டு இறங்கி ஃபைனல் மேட்ச்ல போட்டு சரியான அடி தூக்கி போட்டு பால்லாம் 10 6. இதுல என்ன ஒண்ணு இருக்குன்னா, இங்க ஒருத்தங்க வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு எவனாவது ஒருத்தன் 17 வருஷமா, அவங்களாவது 14 வருஷம் தான். இவங்க 17 வருஷமா 17 ஒண்ணுமே பண்ணாம வெறும் இது மட்டும் தான் சீனியர்ஸ். பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இவங்களுக்கு யாராவது வந்து அடிச்சு கொடுங்கடா, வந்து யாராவது இருக்கீங்களா சின்ன பையன், யாராவது வந்து யாராச்சும் பண்ணி இருக்கீங்களா? கொடுங்கடா. நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் ஆர்சிபி வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றேன். டேய் தம்பி நீ எங்கடா இருக்க, வேகமா வந்து வீலுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுறா தம்பி. இந்த தடவையாவது ஆர்சிபி ஏதாவது கப்பு எடுக்கிறாங்களா, இல்ல ஃபைனலாவது வேற பாப்போம். உங்களை மாதிரியே நானும் இது பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன ஒரு இதுனா, இதுல வந்துட்டு கேப்டன் வந்துட்டு நம்ம நேத்தன் எலிஸ், நம்ம சிஎஸ்கே பிளேயரு. அது ஒரு இது வேற. இந்த வருஷமாவது ஆர்சிபி வந்துட்டு ஒரு ஃபைனலாவது வராங்களான்னு பார்ப்போம். கப்படிக்கிறலாம் ரெண்டாவது விஷயம் தான். அவங்களுக்கு டீ கப் கூட கிடைக்குமான்னு தெரியல. ஃபைனலாவது வராங்களான்னு பார்ப்போம். சரி இந்த சீசன்ல உங்கள எப்படி மாதிரி பண்றாங்கன்னு நானும் இது பாப்போம். பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். சும்மா வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா. சரி கைஸ், பாய். பாய். உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும், நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா.